மீம்ஸ் பார்த்து சிரிக்க மட்டும்தான் செய்யணுமாங்க? ஹிந்தி கற்றுக்கலாமே. இன்னும் இது புதுசாக இருக்கா? ஆமாங்க, நம்மளோட ஃபேவரைட் தமிழ் மீம்ஸ் எல்லாம் எடுத்து அதிலிருந்து நம்ம ஹிந்தி கற்றுக்க போகிறோம். ஃபன் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்காக. நோ கிராமர், நோ போரிங், ஜஸ்ட் மீம்ஸ் லேர்னிங். சூப்பர் காமோல ரெடியா? சிரிங்க, கற்றுக்கோங்க, ஹிந்தியில் பேசுங்க. லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம ஸ்போக்கன் ஹிந்தி ரிலேட்டடாக போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். வடிவேல் காமெடியெலாம் பார்த்திங்கன்னா நம்ம லைஃப்பில் இருக்கிற சிச்சுவேஷன் நிறைய இடத்துல அந்த டயலாக்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ண மாதிரி இருக்கும். வாங்க அப்படி ஒரு மீம் எடுத்து பார்க்கலாம். என்னடா நடக்குது இங்கே? இந்த டயலாகை நம்ம ஹிந்தியில் எப்படி சொல்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதை ஹிந்தியில் யஹா கியா ஹோ ரஹா ஹை அப்படின்னு கேட்கணும். யஹா கியா ஹோ ரஹா ஹை. ஆஃபீஸில் ஒரே சத்தமாக இருக்குது, இல்லை அவங்க எல்லாரும் பேசிக்கிட்டு இதுன்ட்டு இருக்காங்க. அப்போ அந்த இடத்துல போய் நம்ம இந்த இதை யூஸ் பண்ணலாம். யஹா கியா ஹோ ரஹா ஹை, இங்கே என்ன நடக்குது அப்படின்னு நம்ம கேட்கலாம். இது மாதிரி வேறு எந்த சிச்சுவேஷனில் நம்ம இந்த சென்டென்ஸ் யூஸ் பண்ணலான்றதை கீழே கமெண்ட்ஸில் டைப் பண்ணுங்கள். கவுண்டமணி செந்தில் ஜோக்ஸ்னாலே அது ஒரு தனி ரகம் இல்லையா? அப்படி அவங்க எதிர்நில உள்ள ஒரு மீம் தான் எடுத்திருக்கோம், ஒரு டயலாகும் தான். ஐயோ இவனா அப்படின்னு சொல்கிறது. இது ஹிந்தியில் அரே ஏ ஹை கியா அப்படின்னு சொல்லணும். எப்படி சொல்லணும்? அரே ஏ ஹை கியா. இதில் நம்ம ஏ அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை யூஸ் பண்ணியிருக்கோம். இது ஆக்சுவலாக யஹ்ன்னு சொல்லுவாங்க, ஆனால் ஸ்போக்கன் ஹிந்தியில் வந்து ஏ அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். இதுக்கு அர்த்தம் வந்து 3 இது வரும். ஒன்று இவன், இவள், இது. அதாவது பக்கத்தில் இருக்கிற ஒருத்தவங்களையோ இல்லை ஒரு பொருளையோ நம்ம சொல்கிறதுக்கு யூஸ் பண்ணுற வேர்டு தான் இது ஏ. இப்போ ஏ ஹை கியா, இவனா அப்படின்னு கேட்குறதுக்கு, இவளா அப்படின்னு கேட்குறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், இதுவா அப்படின்றதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். பொதுவாக இந்த கியா அப்படின்ற வேர்டு கடைசியில் சேர்த்துட்டோம் அப்படின்னா அது ஒரு எஸ் ஆர் நோ கொஸ்டின் ஆயிடும். அதாவது அதுக்கு வந்து ஆன்சர் ஒன்று ஆமான்னு வரும், இல்லைன்னா இல்லைன்னு வரும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம ஒரு கொஸ்டின் கேட்கணும், இவே ராஜாவா அப்படின்னு கேட்கணும். இது ஹிந்தியில் ஏ ராஜா ஹை கியா அப்படின்னு கேட்கணும். ஏ ராஜா ஹை கியா, கியா ஏ ராஜா ஹே அப்படியும் கேட்கலாம். இந்த ரெண்டுமே கரெக்டு தான். இப்போ ஏ ராஜா ஹே அப்படின்னா இவன் ராஜா. இந்த இடத்துல இந்த கியா அப்படின்ற வேர்டை முன்னாடியோ இல்லை பின்னாடியோ சேர்த்திங்கன்னா அது ஒரு எஸ்ஆர் நோ கொஸ்டினாக ஆயிரும். கியா ஏ ராஜா ஹே அப்படின்னு கேட்டாலும், ஏ ராஜா ஹே கியா அப்படின்னு கேட்டாலும் இவன் ராஜாவா அப்படின்னு அர்த்தம். இப்போ உங்களுக்கான கேள்வி இதுதான் கான்செப்ட். அதாவது அந்த கேன்ற வேர்டை முன்னாடியோ பின்னாடியோ போட்டோம்னா அது ஒரு எஸ்ஆர் நோ கொஸ்டினாக ஆகிடப்போகுது. இது தக்காளியா, இது உருளைக்கிழங்கா அப்படின்ற இந்த 2 கேள்வியை நீங்கள் ஹிந்தியில் எப்படி கேட்பீங்கன்றதை கீழே கமெண்ட்ஸில் டைப் பண்ணுங்கள். உங்களுக்கு தக்காளி, உருளைக்கிழங்கு இது மாதிரி வெஜிடபிள்ஸோட நேம் தெரில அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம காய்கறி கார்ட்டை ஹிந்தியில் பேசுகிறது எப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதில் கொஞ்சம் வெஜிடபிள்ஸோட நேம் எல்லாம் இருக்குது. அந்த வீடியோவையும் நீங்கள் பார்த்துக்கலாம். செம்ம மீம், செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக ஹிந்தி லேர்ன் பண்ணோம் இல்லையா? இது உங்களுக்கு பிடிச்சிருக்கு, நம்ம மீம்ஸ் மூலமாக ஹிந்தி கற்றுக்கிறது நம்ம கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா பார்ட் 2ன்னு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் டைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம்.